ஓகே, நாம் இன்றைக்கி டெஸ்டிங் மெத்தட்ஸை பற்றி பார்ப்போம். நிறைய டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இம்பார்ட்டண்டான டெஸ்டிங் மெத்தட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு டெஸ்டிங் மெத்தடும் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு குரூப்பும் வந்து அது கீழே சப் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதாவது டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே நம்ம பார்ப்போம். இங்கே யூனிட் டெஸ்டிங் இருக்குது. யூனிட் டெஸ்டிங் அப்படின்னா டெவலப்பரே டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அது பேர் தான் யூனிட் டெஸ்டிங். ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சரை மட்டும் டெவலப்பர் டெஸ்ட் பண்ணால் அது யூனிட் டெஸ்டிங். இது வந்து அவங்க டெவலப் பண்ணது அவங்க நல்லாவே தெரியும், என்ன ப்ராப்ளம் என்ன எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும். அவங்க வந்து ஏழு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபியூச்சர் வந்து அந்த இடத்துல அந்த என்ன ப்ராப்ளம் வருதோ அந்த ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இன்கேஸ் அவங்களால அதை மட்டும் தனியாக ரன் பண்ணும்போது எதுவும் எரர் வரல அப்படின்னா அதை குரூப்புக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா குரூப்போட எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கிற இடத்துல சேர்த்து வச்சு ரன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் சிஸ்டம் இன்டெக்ரேஷன் டெஸ்டிங், எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இன்டெக்ரேஷன் டெஸ்டிங்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸை மட்டும் டெஸ்ட் பண்ணாமல் ஆல் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த இன்டெக்ரேஷன் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் இன்டெக்ரேஷன் இஸ் ஒர்க்கிங் தென் இட்ஸ் ஓகே, வி கேன் மூவ் ஃபர்தர் அப்படின்னு மூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் பண்ண யூனிட் டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐடி பண்ணிட்டு எல்லாம் ஓகே ஆனால் தான் அடுத்த ஸ்டெப் போகும். ஓகே, பை அக்குரன்ஸ். ஓகே, இன்னொரு குரூப் எப்படின்னா அக்குரன்ஸ் எப்படின்னா ஒரு இது வந்து குவாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் இன்னொரு குரூப் வந்து குவாலிட்டி டெஸ்ட். ஸோ அக்குரன்ஸ்னால் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் பல தடவை டெஸ்ட் பண்ணுறக்கும். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா பிஓஎம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பேஜில் எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்குது, எத்தனை எலமெண்ட் இருக்குது, அதெல்லாம் ஒரு தடவை ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, டேட்டா ட்ரிவன் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, டேட்டா ட்ரிவன் அப்படின்னா ஓகே டேட்டா இன்டென்சிவ், அதாவது ஒவ்வொரு டேட்டாவை பொறுத்து அந்த அவுட்புட் மாறும், இல்லை எக்ஸ்பிரஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா எனக்கு வந்து இத்தனை கேரக்டரை வந்து கேப்சல் லெட்டர் இருக்கும், இத்தனை கேரக்டர் இருக்கணும், இல்லை ஒரு கேப்சல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். ஸோ அது இல்லைனா இந்த எரர் வரணும், இது இல்லைனா இந்த எரர் வரும். ஸோ இது மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற எல்லா ப்ராசஸும் டேட்டா ட்ரிவன் ஆகிடுது. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் அதுக்குள்ளே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா. ஸோ எங்கெங்கெல்லாம் டேட்டா நிறையா வச்சு இந்த டெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு டேட்டா ட்ரிவன் நம்ம சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி ஜென்ரலி வி வில் ஆட்டோமேட் திஸ். இதை நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம இது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தப்போ ஃபங்க்ஷனில் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ கோர் ஃபங்க்ஷனாலிட்டி எப்பொழுதுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து கோர் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் அதை எப்பொழுதுமே ஆட்டோமேட் பண்ணிட்டு, ஏன்னா எப்பொழுதுமே டெஸ்ட் பண்ணுறதுனால அதை ஆட்டோமேஷன் பண்ணிடும். மேனுவல் டெஸ்டிங். ஸோ ஏதாவது புது ஃபங்க்ஷனாலிட்டி வருது, சில டயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஆஃபர் வருது, பிக் பில்லியன் டே ஆஃபர் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஸோ அது ஸ்பெசிஃபிக் டயத்துக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆல் த டைம் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேஷனில் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் டயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைனா ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மேனுவல் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெஸ்டிங் மெத்தட்ஸ். ஓகே, நம்ம வெப் அப்ளிகேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தட் ரன்ஸ் ஆன் வெப் சர்வர். வெப் சர்வரில் ரன் ஆகும். அது வந்து சர்வர் கிளைண்ட் கான்செப்ட். ஓகே, ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட என்ன அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் எடுத்துக்குவோம், லோக்கல்லே ஒர்க் ஆகும். ஸோ லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து எல்லா டிபெண்டன்ஸும் லோக்கல் மேலே இருக்கும். இதுதான் வெப் சர்வரில் ரன் ஆகும். பட் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். க்ரோம், எட்ஜ் ப்ரௌசரு, ஃபயர்ஃபாக்ஸு, ஒப்பேரா, இது வந்து நேவிகேட்னு சொல்லிட்டு ஆப்பிளில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணி பார்த்துக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் வெப் அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம்.
வெப்சைட்டு வேறு. சைட்டுங்கிறது ஒரு சும்மா ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி பண்ணுறது, அது வந்து அது வேறு. ஓகே. வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை வந்து ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஹை லெவல், ஒரு கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெப் அப்ளிகேஷன். வெப்சைட்டுனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு பேஜ், ஒரு 2 பேஜுக்கு மட்டும் வெப்சைட்டு. ஸோ இங்கே வெப் அப்ளிகேஷன் ஆர் அக்சஸ்ட் பை த யூசர் த்ரூ வெப் ப்ரௌசர் வித் அன் ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா லோக்கல் சர்வரையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு சர்வர் யூஸ் பண்ணி அந்த சர்வருக்கு ஒரு 4 சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம அப்படி கூட பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாமல் வெப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. ஓகே, என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். நோ சாஃப்ட்வேர் ஆர் சப்போர்ட்டிவ் டிரைவர்ஸ் ரிக்வயர்ட். ஓகே, நம்ம லோக்கல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக் டிரைவர் அப்டேட் பண்ணோம். இப்போ விண்டோஸ் 7 தான் ஒர்க் ஆகும், விண்டோஸ் 10 ஒர்க் ஆகாது, அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் ஆனால் வந்து வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு க்ரோமோ எட்ஜோ நம்ம ஈஸியாக எந்த இதில் வேணாலும் ஒர்க் ஆகும். பிகாஸ் HTML பேஸ்ட் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்மில் ப்ராப்ளம் இருக்காது, இங்கே வேணால் ரன் பண்ணிக்கலாம். அதுதான் வெப் ப்ரௌசர் இஸ் இனஃப் டு ரன் வெப் அப்ளிகேஷன். ஸோ we need network also as we said earlier. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்வொர்க் வேணும், பட் ப்ரௌசர் இனஃப், ப்ரௌசர் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, ஈஸிலி ஸ்கேலபிள் அண்ட் ரன் அஸ் சர்வர் கிளைண்ட் என்விரான்மெண்ட். ஈஸிலி ஸ்கேலபிள் அப்படின்னா இப்போது கூகுள் எடுத்துக்கோங்க. கூகுளில் வந்து எப்படின்னா ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக ஆரம்பித்தாங்க. யூசர் அதிகமாக நம்மக்கிட்ட வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. அவங்களோட சர்வரில் அவங்க சேஞ்ச் பண்ணால் போதும், ஒவ்வொரு யூசர்கிட்ட போய் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் என்ன அப்படின்னா சர்வர் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்குங்கிறதுனால அவங்க அங்கே சேஞ்ச் பண்ணாலே எல்லா இடத்துலையும் டிப்ளாய் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம ஓஎஸ்லாம் பார்த்துருப்போம், விண்டோஸ் ஓஎஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இதெல்லாம் லோக்கலில் ரன் ஆகுறது. அதெல்லாம் வந்து நம்ம டே பை டே நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம தான் இதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெப் சர்வர், வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெப் அப்ளிகேஷன் வெப் சர்வரில் ரன் ஆகிறதுனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி யூசர் நிறையா ஆனால் சர்வரை பெருசு பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ சர்வரை வந்து பெருசு பண்ணுறதுக்கு பேர் ஸ்கேலபிள் ஆர் ஸ்கேலபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, திஸ் வில் ரெடியூஸ் லாட் ஆஃப் ஒர்க் லோட்ஸ். ஸோ இது என்னென்னா லாட் ஆஃப் ஒர்க் லோட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர் சைடு சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அவங்க சர்வர் சைடு சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதனால் யூசருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மோர் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன். ஸோ கூகுள் அந்த மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க சைடு அப்கிரேட் பண்ணால் போதும், நம்ம சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அன்லைக் அந்த மைக்ரோசாஃப்ட்டு அப்ளிகேஷன் மாதிரி ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, இது ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக என்னென்னு பார்ப்போம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் that are run locally on the operating system of the device. ஓகே, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னா அதுக்கு பேர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் என்ன யூசேஜ் அப்படின்னா, ஸோ சில நேரம் அது இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த assets and programs will be run from local system. லோக்கல் சிஸ்டம்ஸாக மோஸ்ட் ஆஃப் த அசட்ஸ் இருக்கும். அதனால் இது திரும்பி லோடாக தேவையில்ல. வெப் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் போதும், அது வந்து திரும்பி சிஸ்டத்தில், அதாவது சர்வர்லேருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து மறுபடியும் டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கம்மியாக யூஸ் ஆகும். ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள் வே ஃபார் அப்ளிகேஷன். பிகாஸ் எல்லாமே லோக்கல்லேருந்து லோட் ஆகிறதுனால முக்கியமான டேட்டா மட்டும் சர்வர்லேருந்து லோட் ஆகும். ஸோ இதுதான் ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நம்பகத்தன்மையாகவும் இருக்கும், அடிக்கடி பிரேக் ஆகாது. இதுக்கு லெஸ் இன்டர்நெட் இருந்தால் போதும். ஸோ இது மோஸ்ட் ரிலையபிள் சொல்யூஷன். இது எதுக்கு அப்படின்னா பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு. இப்போது வந்து ஒரு
ஆஃபீஸில் வந்து திரும்பி ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா பேக் ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் அப்ளிகேஷன் விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். டெய்லி ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்வருக்கு வந்து ரொம்ப லோட் ஆகாது, நெட்ஒர்க் ரொம்ப லோட் ஆகாது, நெட்ஒர்க் லேட்டன்சி வராது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பெஸ்ட். ஓகே, NoSQL. வாட் இஸ் SQL database? SQL database என்னென்னு பார்ப்போம். SQL is a domain specific language used in program and design for managing data held in a relationship database. இதெல்லாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, SQLங்கிற டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SQL பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து காலமில் இருக்கும். ஓகே, கஸ்டமர் நேம், ஏஜ், அட்ரஸ் எல்லாமே காலமில் இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து ரோ வைஸ் வந்து டேட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, ஒரு ரோங்கிறது ஒரு செட் ஆஃப் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரோவுக்கும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிக். ஒரு கஸ்டமர் டொமைன் ஸ்பெசிஃபிக். பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, டேட்டா வில் பி மோர் ரிலையபிள், மோர் குவாலிட்டி அண்ட் ரிலையபிள். ஆல்சோ அவுட்புட் வில் ரெப்ரசன்ட் ரீசன்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பேங்க் ட்ரான்சாக்ஷன். இது என்ன அப்படின்னா, அவுட்புட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக அந்த டொமைனை வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், ஏஜ்னால் நம்பர் மட்டும் தான் வரணும், 2 டிஜிட் நம்பர் தான் வரணும், 3 டிஜிட் நம்பர் வரக்கூடாது, அது மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். greater than 50 இருக்கக்கூடாது, அப்படி இப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பு அது என்ன பண்ணணும், இப்படி பண்ணணும் எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோன்னா, ஒரு டொமைனை ஸ்பெசிஃபிக் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா குவாலிட்டி இங்கே வந்துடும் ஆல்ரெடி. ஸோ ரிலையபிள்னால் நம்ம அதை நம்பகத்தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவுட்புட் வந்து ரீசன்ட் வேல்யூ. ஸோ ஈஸியாக டேட்டா வந்து அக்ரிகேட் பண்ணி அவுட்புட்டை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். எக்ஸாம்பிள் வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் SQL பேஸ்டு டேட்டாவிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரிலையபிளாகவும் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் பிளேஸ் ஆர்டர் அந்த ஆர்டர் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டருக்குள்ளே நிறையா ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் சர்வீசஸ் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேக்ஸ் ரேட் இருக்குது. நீங்கள் பில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது கடைக்கு போய்ட்டு அந்த பில் வாங்கி நீங்கள் பாருங்கள், நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் டேக்ஸ் ரேட்லாம் சம்மரியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. சம்மரியானால் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க என்னென்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு கடையில் இந்த கஸ்டமர் இருக்கீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசானில் வந்து ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஓகே, ஒரு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க இதெல்லாமே உங்களுக்கு வரும், திரும்பி வரும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. கஸ்டமர் கேன் ஹாவ் மோர் ஆர்டர்ஸ். ஒரு கஸ்டமர் வந்து நிறைய ஆர்டர் வச்சுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆர்டர் ஹாவ் ஒன்லி ஒன் கஸ்டமர். ஒரு ஆர்டருக்கு ஒரு கஸ்டமர் தான் இருக்கணும், நிறைய கஸ்டமர் இருக்க முடியாது. பிகாஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஆர்டருக்கு பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆர்டரை வந்து கம் ஃப்ரம் ஒன் கஸ்டமர் அண்ட் இட் வில் பி டெலிவர்ட் டு அ ஸ்பெசிஃபிக் அட்ரஸ். தட்ஸ் ஆல். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா. ஓகே, ஒரு அமேசான் எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆர்டர் தான் இருக்கும். ஓகே, NoSQL என்னன்னு பார்ப்போம். NoSQL database provides a mechanism for storage and retrieval of data that is modeled in means other than the tabular relationship used in relational database. ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம், ரோஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டேப்லராக இல்லாமல் ஒரு ஃபைல் பேஸ்டாக, ஒரு ஃபைலில் சும்மா அந்த டேட்டாவில் இருக்கும். அந்த டேட்டா வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபைல் பேஸ்டு சிஸ்டம் வந்து நம்ம வந்து NoSQL டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளாக இருக்கலாம், ஜேசனாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம்.
இதுவாக வேணால் இருக்கலாம், சிஎஸ்வியாக கூட இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி எனி திங். ஸோ எக்ஸ்எம்எல்ல இந்த ஜேசன் வந்து ஜென்ரல், அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ the data should be a fixed and which can be changed rarely. ஓகே, இந்த டேட்டா வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப ரேராக சேஞ்ச் ஆகணும். ஓகே, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். அவாய்ட் மோர் ஒர்க் லோட் ஆன் டேட்டா பேஸ். ஓகே, டேட்டா பேஸில் எதுக்கு எடுத்தாலும் சும்மா டேட்டா பேஸ் வந்து ரெஃபர் பண்ண தேவையில்ல. எல்லா ஜென்ரல் டேட்டாவையும் நம்ம ஜேசனில் கொடுத்து அந்த ஜேசன்லேருந்து ரிட்ரீவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவாய்ட் மோர் ஒர்க் லோட் ஆன் த டேட்டா பேஸ் அண்ட் இட் கேன் பி லோடட் ஃப்ரம் client ஆல்சோ. ஓகே, இங்கே என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா ஜேஎஸ்னால் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஜேசனில் இருக்க ஃபைலை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிளைண்ட்னா உங்கள் ப்ரௌசர்லேயே நீங்கள் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஜெனரேஸ் மேல் ஃபீமேல் ஆர் அதர். ஓகே, இது வந்து ஃபிக்ஸட், நீங்கள் எவ்ரி டைம் வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு NoSQL போட்டு அதை ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மால் குவரிக்கு வந்து டேட்டா பேஸை வந்து தொந்தரவு பண்ண தேவையில்லை, கனெக்ட் டிஸ்கனெக்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டேட்டா பேஸ் கிளாஸில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். கனெக்ஷன் என்ன, டிஸ்கனெக்ஷன் என்ன, எல்லாமே பார்க்கலாம். ஓகே, in this example generates fixed with a specific list. It can be listed in JSON or XML and retrieved for display it in application. Okay.